So this is Prithviraj. ஸோ இன்னைக்கு நான் அல்காரம் அனாலிசிஸை என்ஃபீல்ட் ப்ராப்ளத்தை பற்றி எல்லாம் பிரீஃபாக பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ஃபீல்ட்ஸ் ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போம். ஸோ என் கிராஸ் என் செஸ் போர்டு என்னன்னா அந்த என்ஃபீல்ட்ஸ் என்னன்னா பிளேஸ் பண்ணணும். அண்ட் தென் என்னன்னா அப்படி பிளேஸ் பண்ண கூட என்னன்னா எந்த ஒரு பின்னும் இன்னொன்று ஒரு பின் என்னன்னா அட்டாக் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுதான் என்னன்னா என்ஃபீல்ட்ஸ் ப்ராப்ளம். அண்ட் தென் என்னன்னா ஒரு பின் நம்ம நார்மலாக செஸ் போர்டில் பார்ப்போங்க. ஒரு பின் என்னன்னா எந்த ஒரு டைரக்ஷன் என்னெல்லாம் மூவ் பண்ண முடியும், ஈவன் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அண்ட் என்னன்னா டைனமிக் கூட என்னன்னா மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பார்ட் அந்த ஒரு பின்னோட பார்ட் என்னன்னா இன்னொன்று ஒரு பின் என்னன்னா அட்டாக் ஆகிடவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி பார்க்குறது என்னன்னா என்ஃபீல்ட் ப்ராப்ளம். ஸோ என்ஃபீல்ட் ப்ராப்ளமோட மெயின் கோல் வந்து என்னன்னா எல்லா பாசிபிளான வேல்யூ பிளேஸ்மெண்ட்ஸ் என்னன்னா ஃபைன் பண்ணுறதா என்னன்னா இந்த என்ஃபீல்ட் ப்ராப்ளம். அண்ட் தென் என்னன்னா இந்த என்ஃபீல்ட் ப்ராப்ளம் வந்து என்னன்னா எந்த ஒரு வேல்யூ ஆஃப் எண்ணுக்கு என்னன்னா சூட்டபிள் ஆகும். பட் என்னன்னா லார்ஜ் வேல்யூ ஆஃப் எண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த என்ஃபீல்ட்ஸ் என்னன்னா பிளேஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நம்ம இப்போ ரியல் வேர்ல்ட் காமனாக பார்க்குறோம் இந்த 8x8 ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா பார்ப்போம். அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட எண்ணோட வேல்யூ க்ரோ ஆக என்னன்னா நம்மளோட நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் என்னன்னா எக்ஸ்போனென்ஷியலாக என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் என்னன்னா முன்னாடி சொன்ன மட்டும் எந்த ஒரு வேல்யூ ஆஃப் எண்ணுக்கு என்னன்னா ஒர்க் ஆகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? பட் என்னன்னா ஒரு சில என்னன்னா சொல்யூஷன்ஸ் வந்து இருக்காரு. ஸோ எக்ஸாம்பிள் 2, 3 இருக்காரு. அண்ட் என்னன்னா இந்த என்ஃபீல்ட்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னன்னா ஒரு எஃபிஷியன்டான அல்காரிதம் ரெக்வயர் பண்ணும். அதுவும் என்னன்னா ஒரு ரீசனபிள் டைம்ல எல்லாம் சால்வ் பண்ணும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து என்னன்னா அந்த என்ஃபீல்ட்ஸ் ப்ராப்ளத்தை நம்ம எப்படி என்னன்னா பிளேஸ் பண்றதை பார்ப்போம். சரி, ஓகேங்களா? முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஒரு பின் என்னன்னா எந்த ஒரு டேரக்ஷன் என்னன்னா மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து என்னன்னா எப்படி வந்து பின்ஸ் பிளேஸ் பண்றது. ஸோ இப்போ இதுதான் என்னோட இனிஷியலா ஒரு பின் இங்கே பிளேஸ் ஆயிடுச்சுன்னா நான் ரேண்டமா ஏதாச்சும் ஒரு பிளேஸ்ல என்னோட பின் வந்து பிளேஸ் பண்றேன் அப்படின்னா நான் இப்போ இங்க எக்ஸாம்பிள் இங்க பிளேஸ் பண்றேன் அப்படின்னா இந்த பின்னோட பார்ட்டர் வந்து என்னன்னா இது அட்டாக் ஆகுது. ஸோ அப்படி அட்டாக் ஆகக்கூடாது. ஸோ அப்படி அட்டாக் ஆகாம இருக்க பார்க்கறதா இந்த என்டி ப்ராப்ளம். ஒவ்வொரு பின்னுக்கு என்னன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்ட்டாகவும் எந்த ஒரு பார்ட்டுக்கு என்னன்னா இன்னொன்று ஒரு பின் என்னன்னா அட்டாக் ஆகிடவே கூடாது. ஸோ இதை பற்றி பார்க்குறது என்னன்னா என்ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த என்ஃபீல்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்னன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் வந்து என்னன்னா இங்கே வந்து இன்எஃபிஷியண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ஓவர் டேக் பண்ணுறதுக்கு என்னன்னா நம்ம வந்து பேக் ட்ராக்கிங் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பேக் ட்ராக்கிங் தான் வந்து என்னன்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். ஃபர்ஸ்ட் என்னன்னா இங்க ஒரு இனிஷியலா ஒன்று இருக்கு, நான் இங்க ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்படி பார்த்து ஓகே இந்த பார்ட் வந்து எனக்கு செட் ஆகும்னா நான் இன்னொன்று ஒரு காலத்தை என்னன்னா வச்சுருவேன். ஸோ இதுக்கு பேர் என்னன்னா பேக் ட்ராக்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்னன்னா டீட்டெயிலாக பார்ப்போம் நான். ஸோ இப்போ என்னன்னா இந்த என்கின் ப்ராப்ளம்ல பேக் ட்ராக்கிங் அல்காரிதம் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ என்னன்னா நம்மளோட திங்ஸ் என்னன்னா ரோ பை ரோவா என்னன்னா பிளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்படி பிளேஸ் இப்போ அந்த டயக்ராம்ல பார்க்குற மாதிரி தான். ஸோ என்னன்னா ஒவ்வொரு ரோவா என்னன்னா நான் என்ன பிளேஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து இப்போ என்னன்னா இன்னொன்று ஒரு பின் பிளேஸ் பண்ண போது என்னன்னா இந்த பின்னோட என்னன்னா காலம் அண்ட் டயகனல் காம்பினேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை செக் பண்றோம்னா இன்னொன்று ஒரு பின்னோட பாட்டுறதுனா இது அட்டாக் ஆகலாம்னு பார்க்கறது என்னன்னா நம்ம என்னன்னா செக் பண்றோம். சரிங்களா? ஸோ அது செக் பண்ண போது என்னன்னா அந்த ஒரு பின் அங்கே பிளேஸ் ஆகிறதுக்கு சேஃபா இருக்குன்னா நம்ம அந்த பின்னை அங்கே பிளேஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ரோவுக்கு என்னன்னா மூவ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்னன்னா இப்போ வந்து என்னன்னா அந்த பின் என்னன்னா சேஃபா இல்லை, எனக்கு அந்த ஒரு பொசிஷன் சேஃபா இல்லைன்னா நம்ம அதே ரோடு என்னன்னா நெக்ஸ்ட் காலத்தை என்னன்னா ட்ரை பண்றோம். சரிங்களா? அடுத்து அங்க ட்ரை பண்ணி எனக்கு என்னன்னா இன்னொன்று ஒரு வேலிடான பொசிஷன் எனக்கு ஃபவுண்ட் ஆகலை அப்படின்னா நம்ம என்னன்னா முன்னாடி ரோவுக்கு என்னன்னா பேக் ட்ராக் பண்ணி என்னன்னா செக் பண்றோம். சரிங்களா? ஸோ இப்போ என்னன்னா இப்போ நான் இங்கே வந்து ஒரு பின் என்ன பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ வந்து ஏன்னா இங்கே கான்ஃபிளிக்ட் எனக்கு வந்துருச்சு என்னன்னா ப்ரீவியஸாக என்னன்னா இந்த ஒரு பின்க்கு பேக் ட்ராக் பண்ணி இது வந்து இன்னொன்று ஒரு பிளேஸ் எல்லாம் போஸ்ட் வந்து செக் பண்ணும். ஸோ இப்போ என்னன்னா பேக் ட்ராக்கிங் வந்து இங்கே வந்து ஃபாலோ ஆகும். சரிங்களா? அண்ட் தென் என்னன்னா இது வந்து என்னன்னா இந்த ஒரு ப்ராசஸ் வந்து என்னன்னா நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். எல்லா அந்த என்ஃபீல்ட்ஸும் என்னன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ் ஆகுது இருக்கும். ஸோ சொல்யூஷன் ஃபவுண்டானே என்னன்னா நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸ்டோர் பண்ணிட்டு நீங்க இன்னொன்று ஒரு சொல்யூஷன் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் என்னன்னா இந்த ஒரு ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் ஆல் சொல்யூஷன்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோர். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா இந்த என்கேஜ் என்னன்னா நம்ம வந்து ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்ப்போம்.
ஸோ ஹாய் எவ்ரி ஒன். ஸோ அந்த என்பின்ஸ் கேம் வந்து நான் லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த என்பின் கேம்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு குவின் என்னன்னா ஒரு ரோ பை ரோவா என்னன்னா நம்ம பிளேஸ் பண்ணிட்டே வருவோம். ஸோ நான் இங்கேருந்து என்னன்னா நான் ரெண்டாவது காலர் வந்து பிளேஸ் பண்ணுறேன் என்னோட ஃபர்ஸ்ட் குவினை. ஸோ அடுத்து என்னன்னா காலம் அண்ட் டயங்கனல் கான்ஃபிளிக்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ வந்து என்னன்னா இங்கேனே பிளேஸ் பண்ணக்கூடாது அண்ட் தென் இங்கேனே பிளேஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் என்னன்னா நான் இங்கே வந்து என்னோட ரெண்டாவது பின்னை பிளேஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் தேர்ட் பின் அண்ட் என்னன்னா ஃபோர்த் ரோட இந்த ஃபோர்த் பின் என்னன்னா நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து என்னன்னா எனக்கு லாஸ்ட் இந்த 4 காலத்தை எப்படி ஃபில் பண்ணுறது பார்ப்போம். ஸோ நான் இங்கே வச்சேன்னா எனக்கு என்னன்னா இதுக்கும் இந்த டயங்கனல் கான்ஃபிளிக்ட் வருது. நான் டேரக்டாக இங்கே பிளேஸ் பண்ணி வச்சுறேன். அண்ட் தென் இங்கே வந்து என்னன்னா என்னோட இன்னொன்று பின் என்ன பிளேஸ் பண்ணுறேன். ஸோ அண்ட் தென் லாஸ்ட். ஸோ இப்போ சொல்யூஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு என்ன கான்ஃப்ளிக்ட் என்னன்னா இந்தக்கும் இதுக்கு வருது. ஸோ சொல்யூஷன்ஸ் நான் பேக் ட்ராக் பண்ணி இந்த பொசிஷனை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா என்னோட சொல்யூஷன் வந்து கம்ப்ளீட் வந்துருச்சு. ஸோ இது மட்டும் ஒரு சொல்யூஷன் மட்டும் இல்லை, நம்மளுக்கு இன்னொன்று ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஸோ இதுதான் என்னன்னா என்கிரீஸ் ப்ராப்ளம்.